இல்லை, அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர்களை அச்சுறுத்துவதற்கு தான் பயன்படுத்தப்படுகிறது தவிர கைது செய்வதற்கான முகாந்திரம் இல்லை. இல்லை, இப்போ பிஜேபி என்ன செய்தி சொல்லுது சார் இதன் மூலியமா திமுகவுக்கு? திமுகவுக்கு என்ன சொல்லுதுன்னா, திமுக அடக்கி வாசிக்க வேண்டும், நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அகில இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ் தலைமை பிஜேக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்துத்துவா என்கின்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டிலிருந்து தான் அது உருவாகுது. காங்கிரஸ் கட்சிக்கு 99 சீட் இருக்கு அகில இந்தியாவில், 40 சீட் தமிழ்நாட்டிலிருந்தே கொடுக்குறாங்க. 10 சீட் இங்கேருந்து போகுது காங்கிரஸ். காங்கிரஸ் மரணித்து பல வருஷம் ஆகிப்போச்சு. அண்ணாவால் அது இடுகாட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இப்போ அதை உயிரோடு 10 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் ஆக்குறா? திமுக தான். அது பிஜேபிக்கு எதிராக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து 40 பாண்டிச்சேரி உட்பட 40 சீட்டு இந்தியா கூட்டணியில் இருக்குது. இதெல்லாம் பிஜேபிக்கு பெரிய நெருக்கடி. இதை குறைப்பதற்காக திமுகவை முதல்ல அந்நியப்படுத்தணும். ஏன்னா லஞ்சம் வாங்குகிறார்கள், ஊழல் செய்கிறார்கள், இவன் முகாந்திரம் இருக்குது. அதனால தான் பிஜேபி திமுகவை எளிதாக விரட்ட முடிகிறது. திமுக கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேர் ஏடிஎம்கே கூட்டணியை விட்டு வெளியே வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ கூட ஏடிஎம்கேவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதோ அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே பெருசாக இடி ரைடோ சிபிஐ ரைடோ விட்ட மாதிரி கூட தெரியலையே சார். இப்போ அவர்களெல்லாம் எதுவும் செய்யாமல் இப்போ இது திமுக மட்டும் திட்டமிட்டு டார்கெட் பண்ணுறாங்கன்னா அப்போ இது ஒரு அரசியல் பழிவாங்கல் தானே சார் முற்றிலுமாக தெரிய வருது. இல்லை, அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக ஊழல் பட்டியலை வைத்து மிரட்டி தான் அதிமுகவை கூட்டணியில் இணைத்துக் கொள்ளுது. யார்? பிஜேபி. அவர்களும் அலிபாபாவும் 40 திருடர்கள் தான். திமுகவை அவர்கள் அன்றைய அலிபாபா 40 திருடர்கள், இவர்கள் இன்றைய அலிபாபாவும் 40 திருடர்கள். பிஜேபி பயந்தே ஆகணும். மத்திய அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, மாநில அரசில் இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகாரிகள் அத்தனை பேரும் திமுகவுடைய மந்திரிகள் என்னென்ன செய்கிறார்கள் அத்தனையும் டெல்லிக்கு அனுப்பிச்சிடறோம். அப்போ டெல்லிக்கு பயந்தே ஆகணும். விசாரணை கமிஷன் போட்டால் இவர்கள் வெளியே வரங்க ஒரு 50 வருஷம் ஆகும். ஏன்னா அவ்வளவு 1000 கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது மக்களுடைய வரி பணம். பிஜேபிக்கு அண்ணாமலை மூலம், பிஎல் சந்தோஷ் மூலம் பிஜேபிக்கான தொகையும் கொடுக்கப்படுகிறது.